எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். சிலது பர்மனெண்ட்டு, சிலது கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 27/6/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? இதுதான் எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சிலர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கணும், எப்படி இந்த அப்ளை பண்ணுற லிங்க் போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் கொடுத்துருக்காங்கல்ல மெனு, அதில் போயிட்டு கரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கரண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இப்போ ரிலேட்டடாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இவங்க ஒரு 7 விதமான ஜாபு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸர் அண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் ஜாப்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 7-8 விதமான ஜாப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருவாங்க, சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கண்ட்ரோலிஸ்ட் பேஸுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடர் ஆஃபீஸர் அண்ட் ரெகுலர் பேஸுக்காகவும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வேக்கன்சி எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு நீங்கள் உள்ள நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? கேடர் ஆஃபீஸர் ரெகுலர் பேஸுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. கேடர் ஆஃபீஸர் அண்ட் கண்ட்ரோலிஸ்ட் பேஸுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸர் ரெகுலர் பேசிஸ்க்காகவும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லேருந்து எப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபீஸர் கான்ட்ராக்ட் பேஸுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் தான். எல்லா ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதில் பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்னு இருக்குது இல்லைங்களா, டவுன்லோடு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்ளை லிங்க் இருக்குது இல்லைங்களா, அப்ளை லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோடுன்றது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி எஸ்சிக்கு 1, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, யூஆர் தனியாக, இவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உங்களுக்கு சென்டர் இருக்குது. அதில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முழுக்க வாக் ஆன் இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 7/6/2024 அன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 65 இயர் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 இயர் வரைக்கும் நீங்கள் ஏஜ் இருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அலவுன்ஸ், ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒன்லி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. அண்டு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இன்டர்வியூவில் பேச போகிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட்டே பண்ண போகிறாங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா MMGS 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். SMGS 5 பொறுத்த வரைக்கும் 6 பொறுத்த வரைக்கும் 50,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். SMGS பொறுத்த வரைக்கும் 65,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வெரிஃபை இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கால் லெட்டர்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி வேலிட் மெயில் ஐடி தான் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கால் லெட்டர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் இயர்ன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த லாகின் பண்ணுறக்கு பேஜுக்கு போயிடும். அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது வரும், அப்ளை லிங்க்கும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு போயிடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு, எப்போது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடி கொடுத்து போகலாம். அப்படி இல்லையா நீங்கள் கிளிக் ஹியர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும், அடுத்தது குவாலிஃபிகேஷன் கேட்கும், அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் உண்மை தான். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அதாவது இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன்லேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரி தான். அடுத்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாபுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அடுத்த ஜாபுக்கு வந்து அதாவது ஆஃபீஸர் ரெகுலர் பேஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் MMGS 2க்காக உங்களுக்கு 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. SC 25 வேகன்சி அந்த மாதிரி கேட்டகிரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் அதாவது கிராஜுவேட் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 2023 உங்களுக்கு 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரேட் வைஸ் உங்களுக்கு பே லெவலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அப்ளை இயர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா
இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரீசர்ச் அனலைஸ் ஃபாரஸ்ட்டு இது வந்து ஒரு வேக்கன்சி, ரீசர்ச் அனலைஸ் என்கொயரிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ரீசர்ச் அனலைஸ் ப்ரைவேட் என்கொயரிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 24 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கீழே கொடுத்துருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தாலும் சரி, இன்டர்வியூ டேட் சேஞ்ச் ஆகினாலும் சரி, இங்கே தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெடியூல் அனலைஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் இன்டர்வியூ டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சேஞ்ச் ஆனாலும் சரி இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் வரும், உங்கள் மெயில் ஐடிலையும் உங்களுக்கு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.